உபாசகர் ஒருவர் பெரிய மகான். அவர் ஒரு பூவே கையில் எடுத்து கொடுத்தால் அந்த பூவுக்கு பல சக்திகள் உண்டு என்று பலரும் அறிவர். ஒரு நாள் அவர் ஒரு அவசர தேவைக்காக ஒரு செல்வந்தர் ஒருவரிடம் ஒரு சிறிய தொகையை பத்திரம் எழுதி கொடுத்து கடனாக பெற்றார். ஆனால் அவர் துரதிர்ஷ்டம் குறித்த காலத்தில் வாங்கிய கடனை திருப்பித் தர இயலவில்லை. ஒரு நாள் அவர் பூஜை அறையில் அம்பிகையை தியானித்தவாறு பூஜையில் ஆழ்ந்திருந்த அக்கணம் கடன் கொடுத்த அந்த செல்வந்தர் அவர் வீட்டு வாசலில் வந்து அவர் பெயரை சொல்லி அழைத்தார். அந்த நேரத்தில் மகான் பூஜையில் ஆழ்ந்திருந்ததால் வெளியே வரவில்லை. இதனால் கோபம் கொண்ட செல்வந்தர் அவரை வாய்க்கு வந்தபடி திட்டி கூச்சல் போட ஆரம்பித்தார். அப்போது வீட்டின் உள்ளிருந்து அந்த மகானின் மனைவி வெளியே வந்து, உங்களுக்கு பணம் தானே வேண்டும், கூச்சல் போடாதீர்கள், அரை நொடியில் பணத்துடன் வருகிறேன் என்று மிடுக்காக சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து விரைந்தவள் சொல்லி வைத்தார் போல் அரை நொடியில் ஒரு பையில் பணத்துடன் வந்து புன்னகையுடன் அந்த பையை செல்வந்தரிடம் கொடுத்தாள். இதோ பாருங்கள், இந்த பையில் நீங்கள் கடனாக கொடுத்த பணமும் அதற்குண்டான வட்டியும் உள்ளன. பூஜை முடிந்ததும் மகான் வருவார். நீங்கள் அவர் கையினால் பிரசாதம் பெற்றுக்கொண்டு பின்பு அந்த பத்திரத்தையும் அவரிடமே கொடுத்து விடுங்கள். புன்னகை மாறாத முகத்துடன் சொல்லிவிட்டு அந்த அம்மாள் உள்ளே சென்றார். செல்வந்தரும் பணம் வட்டியுடன் வந்துவிட்டதனால் பத்திரத்தை கொடுத்துவிட்டு சென்று விடலாம் என்று நினைத்து திண்ணையிலே அமர்ந்து கொண்டார். சற்று நேரம் கழித்து பிரசாத தட்டுடன் வெளியே வந்த அந்த மகான் அங்கே அமர்ந்திருந்த செல்வந்தரை கண்டு வியப்பு மேலிட, அடடே, உங்களை கவனிக்கவில்லையே, மன்னியுங்கள் மடென்று பிரசாத தட்டை நீட்டியவாறு மெல்லிய குரலில் பேசியவரை பேச விடவில்லை அந்த செல்வந்தர். முதலில் இந்த பத்திரத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவரின் வார்த்தைகள் கேட்டு தேவி உபாசகருக்கு ஏக்கத்துக்கு ஆச்சரியம். புருவம் முடிச்சிட, நான் இன்னும் உங்கள் கடனை அடைக்கவில்லையே என்று பரிதாமாக கூறியவரை புன்னகையுடன் ஏறிட்டார் செல்வந்தர். இது உங்கள் மனைவி சற்று முன்பு வந்து மொத்த கடனையும் அடைத்துவிட்டு பத்திரத்தையும் உங்களிடம் கொடுக்க சொன்னாரே. ஆச்சரியத்தில் ஆழ்ந்த தேவி உபாசகர் பின் மனைவியை அழைத்து, நீ இவரது கடனை அடைத்ததாக கூறுகிறாரே, உண்மையா என்று கேட்டார். அந்த அம்மையாரோ திகைப்புடன், ஐயோ, நான் பூஜை அறையில் உங்களுடன் தானே இருந்தேன், இது எப்படி சாத்தியம் என்று கூறினார். அக்கணம் பூஜை அறையிலிருந்து ஒரு அசரீரி, நான் தான் பணம் கொடுத்தேன் குரல் கேட்டு பூஜை அறைக்கு அனைவரும் சென்று பார்த்தனர். அங்கே அம்பிகையின் உருவத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போது சகலமும் புரிந்து போயிற்று. அந்த மகானுக்கு கடனை அடைக்க தன் மனைவி உருவில் வந்தது சாட்சாத் அம்பிகையே என்று உணர்ந்தார். அவரின் கண்களில் இப்போது தாரை தாரையாய் கண்ணீர். அருகே திக்பிரமையுடன் அவரது மனைவி. அப்போது செல்வந்தர், உங்கள் மேன்மை தெரியாமல் தவறாக பேசிவிட்டேன், மன்னியுங்கள் என்று கண்கள் நீர் வழித்தவாறு தேவி மகான் அவரின் கால்களில் விழுந்தார். அந்த தேவி மகான் வேறு யாருமில்லை, லலிதா சஹஸ்ரநாமத்திற்கு பாஷ்யம் எழுதிய பாஸ்கரராயர்தான். அவரின் வாழ்வில் நடந்த உண்மை சம்பவம் இது. தஞ்சை மாவட்டம் திருவாலங்காட்டுக்கு அருகே காவேரி ஆற்றங்கரையில் வசித்தவர் இவர். தஞ்சாவூர் மயிலாடுதுறை மார்க்கத்தில் பாஸ்கர ராயபுரம் என்று ஒரு ஊர் இவர் பேராலேயே இருக்கிறது. நம்பினார் கெடுவதில்லை. இது 4 மறைதீர்ப்பு. தெய்வங்களை நம்புங்கள், நல்லதே நடக்கும். இது பாஸ்கர் ராயரின் வாழ்க்கையே நமக்கு உதாரணம். மேலும் இது போன்ற பல உண்மை சம்பவங்களை தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக் கொள்ளுங்கள். மேலும் பாஸ்கர் ராயர் பல அற்புதங்கள் நிகழ்த்தியுள்ளார். அவற்றை பற்றி அடுத்த காணொளியில் காணலாம்.